அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இமையாரின் வாடினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். இதில் இமையார் அப்படின்னு சொன்னால் கண் இமைக்காமல் இருக்கக்கூடியவங்க யார்? தேவர்கள். சரிங்களா? இந்த தேவர்களை போன்ற சிறப்புடையவர்களாக இருந்தாலும் மனைவிக்கு பயப்படுகின்றவர்கள் என்ன பண்ண முடியாதான்? எதையும் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியாது. மனைவியின் தோளுக்கு அஞ்சி வாழ்கின்றவர் தேவரை போல் இவ்வுலகில் சிறப்பான நிலையில் வாழ்ந்தாலும் பெருமை இல்லாதவரே அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? அதாவது தேவர்கள் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு வசதியில் நன்றாக இருக்கக்கூடியவங்க. அவர்களை போலவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய மனைவியினுடைய தோளுக்கு பயந்து ஏய் என்னங்க அப்படின்னா போதும், உடனே அப்படியே பயந்து கிடுக்கிடுன்னு அப்படியே நடுங்கி விழுந்துடுறாரு பாருங்க. அவரால் என்ன பண்ண முடியாது? அவருடைய வாழ்க்கை ஒரு பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை தான். சரிங்களா? அப்போ ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில் என்ன இருக்காது? பெருமை இருக்காது. இதை வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மனசாக நீங்கள் செயல்பட்டால் இந்த நிலை வரப்போகிறதில்ல. சரிங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். அப்போ மனைவிக்கு பயந்து நடுங்குகின்றவனால் என்ன பண்ண முடியாது? இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருமை என்பதை அடைய முடியாது அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.